ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரில் குளிர்காலத்துக்கு தேவையான கத்திரிக்காய்களை இந்த மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணி காய வச்சு அதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த காய வச்ச கத்திரிக்காய்களை எல்லாம் குளிர்காலங்களில் ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இது வீட்டிலேயே காய்ச்ச கத்திரிக்காய் தான். நான் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு வெயில் நல்ல வெயிலாக இருக்குது இன்றைக்கி. இப்போ காய வைக்க போகிறேன். இது எப்படியும் ஒரு 2-3 நாள்லேயே நல்லாவே காஞ்சிரும். நான் எப்போவுமே கத்திரிக்காயை இந்த மாதிரி தான் காய வைப்பேன். துணி காய போடுறேன். இந்த மாதிரி ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராக் மேலே பழைய ஷால் இல்லை பழைய துணி எதையாவது விரித்து, இங்கே பாருங்கள், இது என்னோடய பழைய ஷால். இந்த ஷாலுக்கு அடியிலையும் நான் நாட் போட்டு வச்சுருப்பேன். இப்படி நீங்கள் நாட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காற்று அடிக்கையில் பறந்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்தரிக்காயை இந்த மாதிரி பரப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கு அப்புறமாவும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து திரும்பவும் இதை எல்லாத்தையும் ஒழுங்காக சரி பண்ணி விடணும். இதை இந்த மாதிரி நம்ம பரப்பி விட்டு காய வச்சதுக்கு அப்புறமா இது நல்லாவே காஞ்சி வந்துடும். நம்ம இந்த மாதிரி தின் ஸ்லைஸில் இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி காய வைக்கும்போது இதுக்கு எப்படியும் ஒரு 2-3 நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி காய வைப்பாங்க. நான் எப்போதுமே இந்த மாதிரி தான். நான் உப்பு எதுவுமே சேர்க்கறதில்ல. பிளெயினாகவே கட் பண்ணி இந்த மாதிரி காய வச்சிடுறது.